அப்ரஹாம் வணக்கம். தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக சீமான் மீது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 60 இடங்களில். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரமேஷ் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளை, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ததாகவும் வழக்கு தொடுத்ததாகவும், ஆனால் தற்போது வரையில் அது மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், அதனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் ரமேஷ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது இன்று நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சீமானுடைய பேச்சு என்பது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாகவும், அதனால் உடனடியாக இந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து வருகின்ற 20ஆம் தேதிக்குள்ளாக அது தொடர்பாக நீதிமன்றத்திலோ அல்லது காவல்துறையினரமோ இது தொடர்பாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பல்வேறு காவல் நிலையங்களில் தொடர்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானதான் இன்று விசாரணைக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் இந்த பேச்சு என்பது ஏற்புடையதாக இல்லை என்றும், தேவையற்ற வகையில் தமிழகத்தில் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த அவருடைய பேச்சு என்பது அமைந்திருப்பதாகவும், அதனால் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு தொடர்பான எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 20ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.